குளிச்சுட்டா நம்ம சுத்தமாயிருவோமாங்க? குளிக்கிறதே இந்த உடல்ல இருக்கிற நரம்புகளை உடல் வெப்ப சலனத்திலேருந்து குறைக்கிறதுக்கும் நரம்பு விழிப்படைகிறதுக்காக தான் குளிக்கிறது. சுத்தப்படுத்திக்கிறதெல்லாம் அடுத்தது. குளிச்சுட்டா கடவுள் நம்மளை ஏத்துக்குவாரா? அப்ப குளிச்சவன் எல்லாருமே யோகியா இருக்கணுமே, குளிச்சவன் எல்லாருமே ஞானியா இருக்கணுமே. ஞானியே குளிக்க மாட்டான், அது தெரியுமா? பல ஞானிகள் குளிக்கிறதே கிடையாது. அப்ப இது எல்லாம் என்னன்னா, நாம தான் கடவுளை டைம் பார்த்து பிரிச்சு வச்சு கும்பிடுறோம். கடவுளை இந்த அப்படி அப்படி எல்லாம் பண்றோம். எந்த இடத்துல இருந்தானா, மனைவிக்குள்ளேயும் கடவுள் இருக்கா, நமக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க. கடவுள்கிட்ட வெளியிலன்னா எங்கேயும் கிடையாது, தனியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாருன்னு நீங்க அந்த தன்மையை உருவாக்கிட்டீங்கன்னா உங்க வீடே நல்ல தன்மைக்கு உருவாக போகுது. இங்கன இல்ல அவர் அங்கதான் இருக்கிறாருன்னு நீங்க ஒரு செயலுக்குள்ள போகும்போதுதான் அது வேற ஒரு அலைவரிசைக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப கடவுளை வணங்குறதுக்கெல்லாம் எந்த நேர காலம்லாம் கிடையாது. அதனாலதான் ஒரு யோகி சொல்றான், 24 மணி நேரமும் எல்லா மணி நேரமும் நான் இறைவனோடே இருக்கிறேன்ட்டு போயிட்டான். அவன் பார்ட் டைமா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு பிரிச்சிருந்தானா அவன் யோகியா இருக்க முடியாது.